மக்களே, இந்த மாதிரி மட்டும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து பாருங்கள். உங்களோட ஹேர் க்ரோத்தில் நீங்களே சூப்பர் டூப்பர் ரிசல்ட் பார்ப்பீங்க. பார்க்குறக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் சூப்பர் ஃபுட்டுங்க. முடி மேலே யாருக்கு தான் ஆசை இல்லை? வெறும் ஆயில் மட்டுமே மேஜிக் பண்ணும் அப்படின்னு நம்புகிற நம்ம ஃபேமிலியிலே நிறைய பேர் இருக்கிறீங்க. மோஸ்ட்லி உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு கேட்டுட்டு தான் நான் ஹேர் ஆயில் கொடுக்குறேன். அப்படி 1-2 தவறு இருந்தால் நிச்சயமாக அவங்க திரும்ப எங்கிட்ட வருவாங்க. என்னென்னா 2 மாதமாக ஆயில் யூஸ் பண்ணுறக்கா ஒரு ரிசல்ட்டுமே இல்லை. அம்மா என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? ஹெல்த் இஷ்யூஸ் எதாவது இருக்கா? பிசிஓடி இருக்கா? தைராய்டு இருக்கா? டயபெட்டிஸ் இருக்கா? ஹீமோகுளோபின் செக் பண்ணிங்களா? அப்படின்னு நான் கேட்டதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனையும் சொல்லுவாங்க. சரிங்களா? ஆயில் மட்டுமே மேஜிக் பண்ணாது. நம்மளோட டயட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மோரில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து அத்திப்பழங்கள். சரியா? கருப்பு கவுனி அரிசியில் பார்த்திங்கன்னா இனோசிட்டால் அது ஒரு சுகர் ஃபார்மில் இருக்கும். நம்ம உடம்புல நேச்சுரலாகவே இருக்கும். ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்கும். ஆனால் முடி வளர்ச்சிக்கு அது கட்டாயம் தேவை. அது கம்மியாச்சுனாவே உங்களுக்கு ஹேர் லாஸ் இருக்கும். அதை கருப்பு கவுனி அரிசியில் நிறையா இருக்குது. அமினோ ஆசிட்ஸும் இந்த இனோசிட்டாலும் நிறையா இருக்குது. தவிர அத்திப்பழங்கள் ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியானாலுமே முடி வளர்ச்சி பாதிக்கும். வாரத்தில் அட்லீஸ்ட் 4 நாளாவது இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. நீங்களே ரிசல்ட்டு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுவீங்க. ஸ்டே ஹெல்தி.